ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட்டில் டிஐ, அதாவது டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பேஸ் பண்ணி ஒரு 2 சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு சம்மும், இன்னொரு வீடியோவில் இன்னொரு சம்மும். ஸோ 2 சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிளை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து கேஸ்லெட்டை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரிக்கியான சம்முங்க. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த சம் இருக்கும். ஏன்னா இது வந்து மெயின்ஸ் லெவல் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின். ஓகேவா, பேங்க் எக்ஸாமுக்கு மெயின்ஸ் லெவலில் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நேராக கண்டென்ட்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். எப்போவுமே ஒரு கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிலபஸாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம படிக்க போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம டீகோடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த டீகோடிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எப்படி ஒரு பைக்கோ ஒரு காரோ அதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸை நம்ம உதிரியாக பார்க்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்குமோ, அதே மாதிரி ஒரு சம்மை நம்ம பார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். என்ன கேட்க வராங்க, என்ன ஆன்சர் பண்ணணும், என்ன டெக்னிக்கில் ஆன்சர் பண்ணணும், என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. ஸோ அதனால தான் இந்த டீகோடிங். ஸோ இந்த சம்முக்கான டீகோடிங் நான் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி டீகோடிங். ஸோ என்ன அப்படி விஷுவலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ சம் கொஸ்டினை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சம்மை பற்றினா என்ன கதை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தெரியும், மெடிக்கல் காலேஜ் தெரியும், இன்ஜினியரிங் காலேஜ் தெரியும். பொதுவாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் ஆஃப் தி பீப்புள் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருப்பீங்க, இன்ஜினியரிங் இருப்பீங்க, ஒரு சில பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இருப்பீங்க. ஸோ ஒரு 5 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம இந்த சம்முக்கு சூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த 5மே பார்த்தீங்கன்னா ABCDE. ஓகேவா, மொத்தம் ஒரு 5 காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ABCDE. இந்த 5 காலேஜஸ்லேயுமே நமக்கு தெரியும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் லெக்சரர்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்கன்னு. இந்த 5 டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிடலாம். ஒன்று லிட்ரேச்சர், இன்னொன்று எக்கனாமிக்ஸ், இன்னொன்று காமர்ஸ் அண்ட் சயின்ஸ். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 4 டிபார்ட்மெண்ட் மேஜராக இருக்கும். ஆனால் நாம் இந்த சம்முக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒன்று லிட்ரேச்சர், இன்னொன்று எக்கனாமிக்ஸ், இன்னொன்று காமர்ஸ், நோ சயின்ஸ். ஓகேவா, ஸோ மொத்தம் 5 காலேஜ் ஒன்றுமே இல்லை, ABCDE. அதில் ஒரு 3 டிபார்ட்மெண்ட், லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நேராக கண்டென்ட்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது இந்த சம்மில். ஓகேவா, ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதான் ஃபஸ்ட் அந்த கொடுத்த கொஸ்டின். தெர் ஆர் 5 காலேஜஸ் ABCDEன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, மொத்தம் 5 காலேஜஸ் இருக்குது ABCDE. இன் விச் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் டீச்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The professors are teaching either literature or commerce, அதாவது literature or commerce அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க in a particular college. So the given table chart shows that the number of professors and the number of literature professors அப்படி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க in 5 different colleges, namely ABCDன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 5 காலேஜ் ABCDன்னு கொடுத்து அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அந்தந்த காலேஜில் எத்தனை லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர்ஸ் வேலை பார்க்குறாங்க அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். ஸோ ஏங்கிற காலேஜில் மொத்தத்தில் 75 ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, அதில் 45 பேர் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர். பிங்கிற காலேஜில் மொத்தத்தில் 80 ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, அதில் 35 பேர் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர். சிங்கிற காலேஜில் மொத்தத்தில் 90 ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க, அதில் 50 பேர் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர்ஸ். டிங்கிற காலேஜில் மொத்தத்தில் 105 ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க, அதில் 60 பேர் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர்ஸ். ஈங்கிற காலேஜில் மொத்தத்தில் 110 ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க, அதில் 75 பேர் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர்ஸ். இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, நமக்கு வந்து கேட்குற கேள்வி வந்து ஒரு 5 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு டேட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப மிஸ்ஸிங், கொஸ்டின்லேயே மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங்கை நாம் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஹிடன். என்னென்னா, இவன் கொடுத்துட்டான் லிட்ரேச்சர் ஆர் காமர்ஸ்ன்னு கொடுத்துட்டான், ஆனால் நம்ம கையில் இருந்தது வெறும் லிட்ரேச்சர் மட்டும்தான். ஓகேவா, இது மட்டும்தான் இருக்குது, காமர்ஸ் இல்லை. அப்போ நம்ம அந்த காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம கொஸ்டின்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அது என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட்டு மொத்தத்தில் இதாங்க அந்த 5 கேள்வி. இது வந்து இப்போ நம்ம பார்த்தது இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த 1 2 3 4 5 இந்த 5 கேள்வியை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் தேட் கிவன் டேட்டா. ஓகே, பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 5 கேள்விக்கு ஒரு டீகோடிங் கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னங்கிறது பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு கேள்வி, நான் கேள்வியை வாசிக்கலை, கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்றது இன்டெரக்டாக நான் சொல்லிடுறேன். 2 ப்ரொஃபஸர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் இது கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் இன் நம்பர் ஆஃப் ஹவர். கொஷின் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக புரியும். இப்போதைக்கு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது என்னென்னா டோட்டல் பாப்புலேஷன். ஒரு குறிப்பிட்ட காலேஜில் மட்டும் இந்த டிபார்ட்மெண்ட்கான ப்ரொஃபஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த டோட்டல் பாப்புலேஷன் என்ன அது கேட்டிருக்காங்க. மூணாவது என்னென்னா காம்ப்ளிமெண்ட். ஒரு குறிப்பிட்ட குரூப் இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அதே குரூப்பு ஒர்க் பண்ணாதவங்க எத்தனை பேர், அப்போ காம்ப்ளிமெண்ட்டாக இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஹூ ஆர் நாட் ஒர்க்கிங், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அது மூணாவது கேள்வி. நாலாவது என்னென்னா பெர்சன்டேஜை கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒரு காலேஜுக்கான ப்ரொஃபஸர்ஸை கொடுத்து இன்னொரு காலேஜுக்கான ப்ரொஃபஸர்ஸை கொடுத்து இவங்க 2 பேருக்கான பெர்சன்டேஜை எவ்வளோ, இவங்க எத்தனை பெர்சன்டேஜுக்கு இவங்களுக்கு இருக்கிறாங்க, இவங்க எத்தனை பெர்சன்டேஜுக்கு இவங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெர்சன்டேஜ் கம்பேரிசன் நடந்திருக்குது. அஞ்சாவது கேள்வி என்னென்னா டிடக்ஷன் அண்ட் ஆவரேஜ். இதை யூஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பை தி வே இதுதாங்க டீகோடிங். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி, ஹவர் டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. செகண்ட் டோட்டல் பாப்புலேஷன் எத்தனை பேருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூணாவது காம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நாலாவது பெர்சன்டேஜ் கம்பேரிசன். அஞ்சாவது டிடக்ஷன் அண்ட் ஆவரேஜ். ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஒவ்வொரு டேர்முமே நமக்கு குவான்ஸில் வரக்கூடிய ஒரு டேர்ம் தான். இந்த டேர்ம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுங்கிறது ஒரு தனி டாபிக் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து அப்ளை பண்ணி ஒரே கண்டென்ட்குள்ள நம்ம கொண்டு வரது தான் நம்மளுடைய அந்த மல்டி டைமென்ஷனல் திங்கிங் இருந்தால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல வருதுங்க. ஓகேவா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பை தி வே இப்போ நேராக நம்ம கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதான் கொஸ்டின், இதை ஆல்ரெடி நம்ம ரீட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு தேவை என்ன சொல்லியிருந்தேன், காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்றது நமக்கு தெரியலை, அதை நம்ம கண்டுபிடிக்கணுன்றதை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த 5 கேள்விகள் நம்ம போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மொத்தத்தில் பாருங்கள், முதல்ல நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா கொடுத்த டேட்டா இது வந்து ஆல்ரெடி நமக்கு இருந்தது. ஓகேவா? இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க நமக்கு. ஓகே ஃபைன். கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காலேஜ் கொடுத்துருந்தாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் கொடுத்துருந்தாங்க, நம்பர் ஆஃப் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதுதான் நம்ம என்னது நானாக க்ரியேட் பண்ணது, நம்பர் ஆஃப் காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் நம்மளாக க்ரியேட் பண்ணது. ஓகே ஃபைன், இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம பார்க்க வேண்டியது அடுத்தது வந்து மொத்தத்தில் எத்தனை காலேஜஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABCDன்னு இருந்தது. அதில் இந்த லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர், டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரொஃபஸர் எல்லாமே கொஸ்டினில் கொடுத்தது. அண்ட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு டோட்டல் ப்ரொஃபஸர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான் நமக்கு என்னென்னா டோட்டல் ப்ரொஃபஸர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா ஒன்லி காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல்லேருந்து லிட்ரேச்சரை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எத்தனை பேருன்றது கிடச்சிரும். ஸோ அப்போ அதுக்காக நான் ஒரு ஃபார்முலா மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா இங்கே டாலர் சிம்பிள் போட்டிருப்பேன், இங்கே பெர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிருப்பேன். இந்த ஆல்ஃபா நியூமெரிக் எதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த டாலர்ன்றது நானாக சும்மா ஒரு டினோட் பண்ணிக்கிட்டேன். டாலர் இது ஃபுல்லாக லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் ஃபுல்லாக பெர்சன்டேஜ். அப்போ காலேஜில் நான் கண்டுபிடிக்கணும்னா டாலர் மைனஸ் பெர்சன்டேஜ். அது பெருசாக இருக்குன்றதுக்காக ஷார்ட்டாக உங்களுக்கு டினோட் பண்ணுறதுக்காக அந்த சிம்பிள் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது அங்கே 75 பேர் இருக்கிறாங்க, இங்கே 45 பேர் இருக்கிறாங்க. அப்போ காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, 2 பேரையும் மைனஸ் பண்ணால் அத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். காலேஜ் ஏல பார்த்தீங்கன்னா 75 - 45 30 காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. காலேஜ் பியில் பார்த்தீங்கன்னா 80 - 35 45 காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. காலேஜ் சியில் பார்த்தீங்கன்னா 90 - 50 40 காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. காலேஜ் டியில் பார்த்தீங்கன்னா 105 - 60 45 காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. காலேஜ் இயில் பார்த்தீங்கன்னா 110 - 75 35 காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இது தாங்க பேசிக்காக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த டேட்டா இந்த இருக்கு இல்லையா, இந்த டேபிள், இதை வச்சு தான் நம்ம சம்மையை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணிக்கோங்க, இந்த டேட்டாவை ஒரு டேபிளில் ஒரு ரஃப் நோட்டில் இல்லை ரஃப் பேப்பரில் நீங்கள் வரைஞ்சி பக்கத்தில் வச்சுக்கணும். ரஃப் பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்கிடணும். இதை வச்சு தான் நம்ம சம்மையை சால்வ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நீட்டாக வேண்டாம், ஓரளவுக்கு சிம்பிளாக. ஏன்னா டைம்ன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமை மைண்டில் வச்சுட்டு நம்ம இதை சிம்பிளாக நம்ம வரைஞ்சி வச்சுக்கிடணும். ஓகே ஃபைன். இந்த டேபிளோட வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் டேபிள் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம நேராக கொஸ்டின் நம்பர் 1 நம்ம போயிடலாம். ஸோ இது வந்து இன்ட்ரோ கொஸ்டின், இது நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 1. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் PDF எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்லைடு. நான் PDFல சால்வ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எனக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா PDF.
அண்ட் ஆல்சோ என்னுடைய வீடியோவை நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன், விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோ வந்து மறைக்கும், விச் மீன்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போ நம்ம நேராக கண்டென்ட் நம்ம போயிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின்ல. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ the number of female commerce professor in college D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த கொஷினை இப்போ ரீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஃபீமேல் காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் டி இஸ் 25% மோர் தென் நம்பர் ஆஃப் மேல் காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காலேஜ் டி தான். ஓகேவா? இந்த காலேஜ் டியில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஓகேவா? காலேஜ் டியில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மேல் ப்ரொஃபஸர்ஸும் இருக்கிறாங்க, ஃபீமேல் ப்ரொஃபஸர்ஸும் இருக்கிறாங்க, அண்ட் ஆல்சோ மேல் ப்ரொஃபஸர்ஸும் இருக்கிறாங்க. ஓகே ஃபைன். இதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஃபீமேல் காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் 25% மோர் தென் மேல். அப்போ மேல் எவ்வளோன்றது நமக்கு தெரில இல்லையா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேல் எத்தனை பேர் நமக்கு தெரில, ஸோ எக்ஸ் நம்ம வச்சுக்கலாம். அப்போ கண்டிப்பாக ஃபீமேல் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 25% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 25% இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் 25% ஆஃப் மேல் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ப்ளஸ் 25% ஆஃப் மேல், இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதை நம்ம நோட் பண்ணியாச்சு. இது வந்து முக்கியமான ஒரு டேட்டா. ஓகேவா? அகைன் வேற எல்லாம் கேட்டிருக்காங்க. ஈச் மேல் ப்ரொஃபஸர்ஸ் டேக் 15 hours ஆஃப் கிளாஸஸ் இன் வீக். ஒரு வாரத்துக்கு 15 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓகேவா? 15 hours per week. அண்ட் ஆல்சோ ஃபீமேல் எத்தனை பேர் எடுக்கிறாங்க, எத்தனை ஹவர் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 hours per week. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. மேல் வந்து 15 hours per week, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 12 hours per week. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் டேக்கன் பை ஃபீமேல் ஆஸ் வெல் அஸ் மேல். ஸோ ஃபீமேல் கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க, மேலும் கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் எடுத்த நம்பர் ஆஃப் கிளாஸஸ்க்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதாங்க நான் எழுதியிருக்கேன் இல்லையா? இந்த இதுதான் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். இப்போ நான் நம்பர் ஆஃப் கிளாஸஸ், நான் டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ் டேக்கன் பை ஃபீமேலாக இருக்கட்டும், இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ் டேக்கன் பை மேலாக இருக்கட்டும், நான் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மேல் எத்தனை, நம்பர் ஆஃப் ஃபீமேல் எத்தனை, இதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் மேல் எத்தனைன்னு தெரியாமல், நம்பர் ஆஃப் ஃபீமேல் எத்தனைன்னு தெரியாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது மொத்தத்தில் என்ன பண்ணணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் எத்தனை இருக்கிறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எத்தனை இருக்கான்றதை பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம நேராக என்ன கொஸ்டின் அப்சர்வ் பண்ணோம்னா எல்லாமே காலேஜ் டின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த காலேஜ் டியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த காமர்ஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் காலேஜ் டி. ஓகேவா? நான் வேறு பென் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா காலேஜ் டி. காலேஜ் டியில் மொத்தத்தில் 45 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 45 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இந்த 45மே நமக்கு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு என்னது இந்த 45. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கணும். அவன் டோட்டல் தான் கொடுத்துருக்குறான். அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு எவ்வளோன்னா 45. அப்போ நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல என்னென்னா மேல் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் ரெண்டு பேரும். ஓகேவா? மேல் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் எவ்வளோன்னா 45. இதை நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டா படி பார்க்கணும். இங்கே மேல் எவ்வளோ இருக்கிறாங்கன்னா எக்ஸ், பட் ஃபீமேல் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 25% அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25% அதிகம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 125 அப்படின்னு வந்துடும். 125 by 100 into x. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 125 by 100 into x. இதுதான் பார்த்தீங்கன்னா 45ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் இந்த 100 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 1.25x which is equal to 45 வந்துடும். ஸோ 1.25 + 1ன்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்னா 2.25x equal to 45 நமக்கு கிடச்சிடும். அகெயின் இதை நம்ம டிவைட் பண்ணி கொண்டு வந்தோம்னா 45 divided by 2.25. ஸோ இங்கே நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 divided by 2.25 100ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்துடும் 20 அப்படின்னு நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? எவ்வளோ வந்துடும் 20 கிடச்சிடும். அப்போ இந்த எக்ஸுங்கிறத நம்ம யாருன்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மேல். ஸோ நம்பர் ஆஃப் மேல் தான் நம்ம என்ன எடுத்தோம்னா எக்ஸு நம்ம எடுத்தோம். தட் இஸ் சம்திங் பட் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 20 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா அதான் சொன்னோம் இல்லையா 25% ஆஃப் மேல் அப்படின்னு பார்த்தோம்.
அப்போ 25% ஆஃப் இன்க்ரீஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னது 125/100 125/100 ஆஃப் மேல். அப்படின்னா எத்தனை மேல் இருக்காங்க? 20 மேல் இருக்கிறாங்க. இப்போ டிவைட் பண்ணி பாருங்கள், நமக்கு இங்கே வந்து 5ன்னு வந்துடும். இப்போ 5 வந்துச்சுன்னா 125/5 பார்த்தீங்கன்னா 25. அப்படியும் பண்ணலாம். அல்லது இன்னொரு விஷயமும் இருக்குது, இங்கே 20 இருக்காங்க இல்லையா, விச் மீன்ஸ் சிம்பிளாக சொல்கிறேன், மேல் எவ்வளோ இருக்கிறாங்க? 20 இருக்கிறாங்க இல்லையா, 20 அப்படி தானே சொல்லியிருக்கோம். இவங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறாங்க? 25% அதிகமாக இருக்காங்க. இப்போ 20ல் 25% எவ்வளவு? 5. அவ்வளோதான். அப்போ நீங்கள் அதை மட்டும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நீங்கள் அங்கே ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 20 + 5 25 அப்படியும் நீங்கள் கொண்டு வரலாம். சிம்பிளாக நீங்கள் கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். சரி, அப்போ நம்பர் ஆஃப் மேலும் கிடச்சிட்டாங்க, நம்பர் ஆஃப் ஃபீமேலும் கிடச்சிட்டாங்க. அவங்க தான் 20, இங்கே 25. ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் டேக்கன் பை ஃபீமேல், டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் டேக்கன் பை மேல். இவங்க இதையும் கேட்டிருக்காங்க, இவங்க இதையும் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அதை டிஃப்ரென்ஸ் என்னன்றது கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒரு வாரத்துக்கு ஃபீமேல் எத்தனை ஹவர் எடுக்கிறாங்க? 12 ஹவர் எடுக்கிறாங்க. மேல் எவ்வளோ எடுக்கிறாங்க? 15 ஹவர் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 15 ஹவர்ஸ் எடுக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், மேல் வந்து 15 எடுக்கிறாங்க, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் எடுக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு. அப்போது 12 ஹவர்ஸ் ப்ளஸ் 12 ஹவர்ஸ் பெர் வீக்கு ஃபீமேல் எடுக்கிறாங்க, 15 ஹவர்ஸ் பெர் வீக்கு மேல் எடுக்கிறாங்க. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 300, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 300. 300 - 300 ஆன்சர் வந்து 0. ஸோ ஆப்ஷன் ஆன்சர் வந்து 0 தான். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 0 நமக்கு வந்துடும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி நம்ம கொடுத்தது வந்து ஒன்று, கேட்டது வந்து இன்னொன்று. லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் நமக்கு கொடுக்கல, காமர்ஸ் ப்ரொஃபஸரை வச்சு தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன், அந்த காமர்ஸ் ப்ரொஃபஸர் $- போட்டு நான் கொண்டு வந்துட்டேன். அதுபடி இது எல்லாமே பண்ணியாச்சு. 25% ஆஃப் அதிகம்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. ஸோ எக்ஸுங்கிற 20 வந்துச்சு, 20க்கு 25% இன்க்ரீஸும் போது 25 நமக்கு வந்துச்சு. ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஆன்சர் 300 - 300 எவ்வளோ வருதுன்னா 0 அப்படின்னு வந்துருக்குது. ஸோ இப்போ நேராக கொஸ்டின் நம்பர் 2 நம்ம போயிடலாம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இஃப் த ரேஷியோ ஆஃப் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் E and F அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இஸ் 5:6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபைன். அப்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும், கொஷின் நல்லா பார்க்கணும். காலேஜ் E and Fன்றான், நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறதே ABCDE தான். ஆனால் நமக்கு என்ன இல்லை? எஃப்ன்றது இல்லை. எஃப்ன்றது நமக்கு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு நம்ம மூவ் பண்ணணும். நமக்கு தான் அழகாக கொடுத்துட்டாங்களே, ரேஷியோ அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்களே, அதை வச்சு நம்ம அழகாக மூவ் பண்ணலாம். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் E and F, 2 காலேஜ். ஓகேவா? ஆனால் ப்ரொஃபஸர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கிடணும், லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர்ஸ் தான். ஆனால் E and F என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா 5:6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நேராக நோட் பண்ணக்கூடிய டேட்டா என்னென்னா, லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் E எவ்வளோன்னு பார்க்கணும். லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் E எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 இருக்கிறாங்க. காலேஜ் Eயில் 75 இருக்கிறாங்க. அப்போது எனக்கு இந்த 5 பார்ட்டு தான் என்னென்னா அந்த 75. எவ்வளவு? 75. நமக்கு தேவை எத்தனைனா, ஏன்னா ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க 5:6ன்னு. 5 பார்ட் 75னா 6 பார்ட் நமக்கு என்னவா இருக்கும்? முதல்ல இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இன்னொன்று என்ன பண்ணிக்கோங்க, 1 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்குவோம். 5 பார்ட் 75னா 1 பார்ட் 15. அப்போ 6 பார்ட்னா 6 × 15. அப்போ நமக்கு எவ்வளோ வரும்னா 90 அப்படின்னு நமக்கு வந்துடும். அப்போது இவங்க 75 பீப்புள்னா இவங்க 90 பீப்புள். இப்போ இந்த இடத்துல எனக்கு ரேஷியோன்றது விச் மீன்ஸ் அதான், இங்கே 75 பீப்புள், இங்கே 90 பீப்புள். அந்த ரேஷியோவை தான் நான் வந்து நம்பராக டினோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு கையில் வந்துருச்சு, என்ன வந்துருச்சு அப்படின்னா, லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் F எவ்வளோ அப்படின்னா 90. ஓகேவா? அதாவது PL லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் F எவ்வளோன்னா 90 பேர் கையில் கிடச்சிட்டாங்க. இப்போ கேட்குற கேள்வி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் F. ஆமாம், நமக்கு இங்கே கொடுத்துருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா வெறும் ABCDE தான். ஆனால் எஃப்ன்றது நமக்கு இல்லை. கரெக்டாக நல்லா பாருங்கள், எஃப்ன்றது நமக்கு இல்லை. லிட்ரேச்சருக்கும் அதே தான், காமர்ஸுக்கும் அதே தான்.
காமர்ஸுக்கும் வரைக்கும் தான் இருக்கிறாங்க, லிட்ரேச்சருக்கு வரைக்கும் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவனே ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான் கொஸ்டினில். என்ன அப்படின்னா, அந்த காமர்ஸ் ப்ரொஃபஸரின் காலேஜ் எஃப் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா 15 மோர் தேன் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் இன் எஃப் அப்படின்றாங்க. அப்போ காமர்ஸ் ப்ரொஃபஸர் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 15 மோர் தேன் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். இதையும் இந்த 15 ப்ளஸ் ஒரு 90 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 90 + 5 15 105 அப்படி நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? எவ்வளோ வந்துடும்? 105 வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் எங்கே, காலேஜ் எஃப்ல. ஓகேவா? காலேஜ் எஃப்ல காமர்ஸ் ப்ரொஃபஸர் எவ்வளோ இருக்கிறாங்கன்னா 105 பேர் இருக்கிறாங்க. இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் எஃப் கேட்குறாங்க, பி கேட்குறாங்க, சி கேட்குறாங்க. ஸோ பியும் நம்ம கையில் டேட்டா இருக்குது, சியும் நம்ம கையில் டேட்டா இருக்குது. என்னது, காமர்ஸ் ப்ரொஃபஸர் வச்சு கேட்குறாங்க. ஸோ பி எவ்வளோனா 45, சி எவ்வளோனா 40. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் எஃப்ங்கிறது 105. அப்போது நம்ம டேட்டாவை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். 105 இது வந்து எஃப்ங்கிற காலேஜில், அண்ட் ஆல்சோ பிங்கிற காலேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. அண்ட் ஆல்சோ சிங்கிற காலேஜில் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 190. ஓகேவா? அப்போ மொத்தத்தில் மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணி போட்டோம். இந்த கொடுத்துருக்க டேட்டா வச்சு ஆட் பண்ணிட்டோம், நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த டேட்டா இதை வச்சு ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் 105 அது கூட ஆட் பண்ணால் 190 வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபைன், அவ்வளோதாங்க. இதை நோட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், இந்த கொஷின் முடிஞ்சு. இப்போ தேர்ட் கொஷின் போகிறோம். தேர்ட் கொஷின் வந்து நான் ஸ்லைடில் காமிக்கிறேன், ஏன்னா எனக்கு அதில் கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அந்த கொஷின் வந்து அந்த விஷுவல் ப்ரெசன்டேஷனை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகேவா? ஸோ அதனால் ஸ்லைடில் போயிடுறேன். ஸோ தேர்ட் கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணுங்க. ஓகேவா? தேர்ட் கொஷின் நம்ம கொடுத்துருக்கிற கான்செப்டே என்னென்னா, புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்னோடய வீடியோ நான் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறேன். தேர்ட் கொஸ்டின் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் உள்ளே வராங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்திருக்கிறது அந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வராங்க, கொஞ்சம் உள்ளே இன்டர்பிரேட் ஆகுறாங்க. எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க டேட்டா இதுதான். இன் காலேஜ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பிஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் இஸ் சேம் அஸ் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் டிஎன்டி. ஓகேவா? என்ன கேள்வி நல்லா பார்க்கணும். காமர்ஸ் ப்ரொஃபஸரின் காலேஜ் பியில், ஓகேவா, காலேஜ் பியில் இருக்கக்கூடிய அந்த பிஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க இல்லையா, பிஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர், இவங்க யாருக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் காமர்ஸ் ப்ரொஃபஸர். எந்த காலேஜிலலாம்? டிங்கிற காலேஜ்லையும் ஈங்கிற காலேஜ்லையும், இந்த 2 காலேஜில். அப்போ ஆவரேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா 45 + 35 டிவைடட் பை 2. இதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணணும். ஓகேவா? இத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ 80/2 40 மெம்பர்ஸ் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிமைனிங் காமர்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் காலேஜ் பி ஆர் யூஜி அப்படின்றோம். அப்போ மீதி இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே என்னென்னா யூஜி அப்படின்றோம். அப்போ இதில் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 80/2 ஒரு 40 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம நேராக காலேஜ் பிக்கு போகணும். காலேஜ் பியில் என்ன கொடுத்துருக்காங்க? 45ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் 45. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது டோட்டல் யாருன்னா, டோட்டல் வந்து 1 செகண்ட், என்னோட மூஞ்சில் நான் எழுதிட்டேன். 1 செகண்ட். டோட்டல் வந்து இந்த இடத்துல யூஜி ப்ளஸ் பிஜி தான் இந்த இடத்துல டோட்டல். போன சம்மில் ஃபஸ்ட் சம்மில் பார்க்கும்போது மேல் ப்ளஸ் ஃபீமேல்னு பார்த்தோம். இங்கே வரும்போது யூஜி ப்ளஸ் பிஜி நம்ம பார்க்கணும். அப்போ என் கையில் பிஜி இருக்குது அண்ட் ஆல்சோ டோட்டலும் இருக்குது. டோட்டல் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 45. ஆனால் யூஜி எனக்கு தெரியலை. பிஜின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. அப்போது இந்த இதில் மைனஸ் பண்ணி கொண்டு வந்தால் 45 - 40 உங்களுக்கு எவ்வளோ வந்துடும்? 5ன்னு வந்துடும். ஸோ மொத்தத்தில் எத்தனை யூஜி ப்ரொஃபஸர்ஸ் காலேஜ் பியில் இருக்கிறாங்கன்னா 5 பேர் இருக்கிறாங்க. அதே இதை அவன் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறான்.
ஆல் யூஜி ப்ரொஃபஸர் ஆஃப் காலேஜ் பி ஆர் டீச்சிங் எக்கனாமிக்ஸ். அப்போ இவங்க தான் எல்லா யூஜி ப்ரொஃபஸர். அப்போ இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூஜி ப்ரொஃபஸரே என்ன பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக்ஸும் டீச் பண்ணுறாங்க. அப்போ இவங்க ஒரு 5 பேர். ஓகேவா, இவங்க ஒரு 5 பேர். இதை மைண்டில் வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் என்னென்னா இன்னொரு கதையை சொல்கிறாங்க. 1/3 ஆஃப் டோட்டல் காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் பி ஆர் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் அப்படின்றான். அப்போ டோட்டல் காமர்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் காலேஜ் பி எவ்வளோனா 45. ஓகேவா, 45. அதில் 1/3 அப்படின்றான். அப்போ 1/3ங்கும் போது எனக்கு எவ்வளோ வரும்னா 15 அப்படின்னு வந்துடும். ஓகேவா, எவ்வளோ வந்துடும் 15. அப்போ இந்த 15 ப்ரொஃபஸர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தத்தில் எக்கனாமிக்ஸை டீச் பண்ணுறாங்க. அதை சொல்லிட்டாங்க. ஓகேவா, மொத்தத்தில்னா இவங்க சொல்ல வர கான்செப்டு டீச்சிங் எக்கனாமிக்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் டோட்டல் காமர்ஸ் ப்ரொஃபஸர் காலேஜ் பி ஆர் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் 1/3 ஆஃப் டோட்டல். அப்போ 45 to 1/3 15 பேர் எனக்கு எக்கனாமிக்ஸை டீச் பண்ணுறாங்க. இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, நம்பர் ஆஃப் பிஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் பி எக்கனாமிக்ஸ் டீச் பண்ணாதவங்க எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டீச் பண்ணாதவங்க எத்தனைன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா, நான் ஒரு சில இன்டர்பிரிட்டேஷன் விஷுவலாக காமிச்சா ரொம்ப ரொம்ப புரியும். ஆக்சுவலாக அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் மொத்தத்தில் 40 பேர்னு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம எடுத்துட்டோம். எப்படி எடுத்தோம்னா கொடுக்கல, நாமளாக ஆவரேஜை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தோம். டோட்டல் தான் யூஜி ப்ளஸ் பிஜி, அதை வச்சு நம்ம யூஜி கொண்டு வந்தோம். அந்த யூஜி தான் எக்கனாமிக்ஸும் அதே பீப்புள் தான் டீச் பண்ணுறாங்க, 5 பேர். ஸோ அந்த 5 நம்ம அந்த பாப்புலேஷன் நம்ம எடுத்துட்டோம். அடுத்த பாயிண்டில் 1/3 ஆஃப் டோட்டல் காமர்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் டீச்சிங் எக்கனாமிக்ஸ்ன்னு கொடுத்தான். இப்போ 1/3 ஆஃப் டோட்டல்னா 45, 45ல் 1/3னா 15. இதுவரை கொண்டு வந்துட்டோம். இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, who are not teaching economics அப்படின்னு கேட்குறான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, who are teaching economics அதை எத்தனைன்றதை நான் கண்டுபிடிப்பேன். அதை இது கூட நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா நாட் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். லைட்டாக புரியாத மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு ப்ரெசன்டேஷன் காமிக்கிறேன், உங்களுக்கு அழகாக புரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ப்ரெசன்டேஷன். ஸோ நமக்கு அவன் கொடுத்துருக்கிற கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, அவன் பேசினது காலேஜ் பியில் இருக்கக்கூடிய காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ். ஓகேவா, காலேஜ் பியில் இருக்கக்கூடிய காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட். இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, who are not teaching economics தான். அதுக்கு தான் இந்த ப்ரெசன்டேஷன் நான் புரிகிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது போக இந்த ஃபார்முலா வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டோட்டலுங்கிறது யூஜி ப்ளஸ் பிஜி தான் நமக்கு இந்த சம்மில். அப்போ நம்ம பார்க்கணும் இங்கே எந்த காலேஜை பற்றி பேசியிருக்கிறாங்க. நான் காலேஜ்னால் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு அதை போட்டிருப்பேன், என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை பக்கத்தில் போட்டிருப்பேன். இது காமர்ஸ் ப்ரொஃபஸர், இது காலேஜ் பி. ஸோ அப்போ காலேஜ் பியில் காமர்ஸ் ப்ரொஃபஸர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மொத்தத்தில் 45 பேர் இருக்கிறாங்க. அப்போ டோட்டல் வந்து 45. ஸோ எனக்கு யூஜி எத்தனைன்னு தெரில, பிஜி எத்தனைன்னு தெரில. அப்போ நான் தான் கண்டுபிடிக்கணும். அவங்க நமக்கு டேட்டாவில் கொடுத்தது என்னென்னா, பிஜி அப்படிங்கிறது ஆவரேஜாக 2 காலேஜுக்கான இது கொடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த ஆவரேஜுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம கண்டுபிடிச்சோம் 45 and 35. காலேஜ் டிலையும் காலேஜ் இலையும் இருக்கக்கூடிய காமர்ஸ் ப்ரொஃபஸருக்கான ஆவரேஜ் தான் டோட்டல் பிஜி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 45 + 35 எவ்வளோ வருதுன்னா 80ன்னு வந்துருக்கும். அதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா 40. ஸோ பிஜி மொத்தத்தில் 40. அப்போ டோட்டல் 45 பேர் இருக்கிறாங்க, பிஜி 40 பேர் இருக்கிறாங்க. அப்போ யூஜி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வந்துடலாமா? டோட்டல் ஈக்குவல் டு யூஜி ப்ளஸ் பிஜினா யூஜி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் பிஜி. அப்போ இதில் நான் கண்டுபிடிக்க வேண்டியது, இப்போ எனக்கு கண்டுபிடிச்சது நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் 40 பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் அடுத்தனா யூஜி கண்டுபிடிக்கணும். அப்போ யூஜி எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, அதை 45லேருந்து 40 மைனஸ் பண்ணால் யூஜி கிடச்சதும் 5 பேர் வந்துடுவாங்க. இப்போ ஃபைனலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் யூஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர். அகெயின் திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த ப்ராசஸை. ஃபஸ்ட்டு வந்து 45 பேர் இருக்கிறாங்க. அதில் பிஜி எத்தனைன்றது நமக்கு கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில், ஆவரேஜ் எடுத்து கொண்டு வரணும்னு. டிலையும் இலையும் 45, 35 இருக்கிறாங்க, 80 வருது. அதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் 40. இது ஒரு கான்செப்ட். முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா யூஜி கொண்டு வரணும். இப்போ டோட்டலில் இருந்து நம்ம பிஜியை மைனஸ் பண்ணி யூஜி கொண்டு வந்துருக்குறோம். அப்போது பிஜி நமக்கு எவ்வளோ வருதுன்னா 40ன்னு வருது. யூஜி எவ்வளோ வருதுன்னா 45 மைனஸ் 40 50ன்னு வருது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தத்தில் யூஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் 50 பேர், 5 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா, ஃபைன். இப்போது அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா,
எல்லா எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர்ஸும் இந்த எல்லா யூஜி ப்ரொஃபஸர்ஸும் எதை டீச் பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக்ஸையும் டீச் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய மொத்த யூஜி ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக்ஸை டீச் பண்ணுறாங்க. அப்போ இதே 5 பேர் தான் இங்கேயும் வர போகிறாங்க 5. அப்போ யூஜி ப்ரொஃபஸர்ஸ் அங்கே எத்தனை பேர் தான்? 5 பேர் தான். இப்போ நம்பர் ஆஃப் யூஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் டீச்சிங் எக்கனாமிக்ஸும் எனக்கு எத்தனை? 5 தான். இதை நோட் பண்ணிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் யூஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர், வெறும் யூஜி காமர்ஸ் ப்ரொஃபஸரும் 5 தான். ஹூ ஆர் டீச்சிங் எக்கனாமிக்ஸும் 5 தான். அதான் இங்கே 5ன்னு எடுத்துக்கிட்டோம், இங்கேயும் 5ன்னு எடுத்துக்கிட்டோம். ஐ ஹோப் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டலாக இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் ஃபார் யூஜியும் பார்க்குறோம், எக்கனாமிக்ஸ் ஃபார் பிஜியும் பார்க்குறோம். ஹூ ஆர் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் ஃபார் யூஜி ஆஸ் வெல் அஸ் ஃபார் பிஜி. இது வந்து எப்படின்னா 145ல் டோட்டல் பாப்புலேஷனில் 1/3 அப்படின்னு கொடுத்துருந்தான். அப்போ டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோன்னா 45, அதில் 1/3 பீப்புள். அப்போ இந்த 45ல் 1/3 தான் 15. அப்போ டோட்டல் ப்ரொஃபஸர்ஸ் ஹூ ஆர் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் எத்தனை? 15 அப்படின்னு வந்துடுது. பட் இதில் யூஜிங்கிறது எவ்வளோ வந்துருச்சுன்னா 5ன்னு வந்துருச்சு. அப்போ பிஜிங்கிறது நமக்கு எவ்வளோன்னா ஃபார்முலா வச்சு, அதே ஃபார்முலா வச்சு நம்ம கொண்டு வர போகிறோம். அதே தான் நமக்கு எவ்வளோ வரப்போகுது? 15 - 5. இப்போ 15 - 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு வந்துருக்கும். ஓகே ஃபைன். திரும்ப நான் சொல்கிறேன், இதில் நமக்கு 15 கிடச்சிருக்கு. இதை நம்ம என்ன எடுத்துட்டோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் ஃபார் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் இன் காலேஜ் எவ்வளோனா 15. அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் எவ்வளோனா 15. யூஜி எவ்வளோனா 10. டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணால் பிஜி வந்துடும். 15 - 5 10 நமக்கு கிடச்சிடும். இப்போ பிஜி எவ்வளோ வந்துச்சுன்னா 10 அப்படின்னு வந்துடுச்சு. ஃபைன். இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, ஃபைனல் கேள்வி வந்துட்டோம். ஹூ ஆர் டீச்சிங் எக்கனாமிக்ஸ், ஹூ ஆர் நாட் டீச்சிங் எக்கனாமிக்ஸ். இப்போ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஹூ ஆர் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 10 அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேவா? இதுதான் இந்த ஹூ ஆர் டீச்சிங் எக்கனாமிக்ஸ். எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஓகே, விச் மீன்ஸ் பிஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதை பேசிகிட்டு இருக்கோம்னா பிஜி தான். இங்கே நமக்கு யூஜி வரப்போகிறது இல்லை, பிஜி வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எதுனா பிஜியை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். பிஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் டீச் பண்ணுறவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 10. பட் இதுக்கு நம்ம டோட்டல் பாப்புலேஷன் நம்ம எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம் இந்த டேட்டா. இந்த டேட்டாவில் டோட்டல் பிஜி எவ்வளோ இருந்தாங்கன்னா 40 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அந்த 40யை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்கே நமக்கு 40 அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. அதனால தான் அங்கே டோட்டல் 40. அப்போது டீச்சிங் 10 பேர், டோட்டலாக 40 பேர். அப்போ நாட் டீச்சிங் எத்தனைன்னா அந்த 40லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ வரும்? 30. அதுதான் நாட் டீச்சிங். 30 பேர் டீச் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அகெயின் இந்த சம்மை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். ஃபஸ்ட்டு நமக்கு காமர்ஸ் ப்ரொஃபஸர் காலேஜ் பி டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. நாம தான் ஆவரேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். விச் மீன்ஸ் அதாவது டோட்டல் பாப்புலேஷன் நமக்கு டேட்டாவில் இருக்குது 45 நம்ம கொண்டு வந்துட்டோம். இதில் பிஜிக்கு எத்தனை பேர் நமக்கு தெரியாது, அதை ஆவரேஜ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருப்போம். அதான் நெக்ஸ்ட் பார்ட்டு 45 + 35 80. அதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் 40. ஸோ டோட்டல் நம்ம கையில் இருக்குது, பிஜி நம்ம கையில் இருக்குது, யூஜி நம்ம கையில் இல்லை. அதனால யூஜி ப்ரொஃபஸர்ஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னா டோட்டல் மைனஸ் பிஜி பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? யூஜிங்கிறது நமக்கு கிடச்சிடும். இது கிடச்சதுக்கப்புறம் நம்ம யூஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் 5 பேர் இருக்கிறாங்கன்றத நம்ம தெரியப்படுத்திட்டோம். இதே அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இதே 5 ப்ரொஃபஸர் யூஜி ப்ரொஃபஸர் எக்கனாமிக்ஸும் டீச் பண்ணுறாங்க. அப்போது நம்பர் ஆஃப் யூஜி காமர்ஸ் ப்ரொஃபஸரும் 5 பேர் தான். நம்பர் ஆஃப் யூஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் ஹூ ஆர் டீச்சிங் எக்கனாமிக்ஸும் 5 பேர் தான். ஸோ ரெண்டுமே 5 தான். அகெயின் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டோட்டலாக இருக்கக்கூடிய காலேஜ் பியில் 45 மெம்பர்ஸ் இருக்கிறாங்களா, அதில் 1/3 பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை டீச் பண்ணுறாங்க. ஆல் ப்ரொஃபஸர்ஸ் டீச் பண்ணுறாங்க. அதில் யூஜிக்கு மட்டும் பார்த்தா நமக்கு 5ன்னு வந்துடுது. பட் பிஜிக்கு என்னன்றது நமக்கு தெரியல. அப்போ பிஜின்றது நம்ம கண்டுபிடிக்கன்னு என்ன பண்ணணும்? இந்த 15லேருந்து மைனஸ் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்தால் 10 பேர். இப்போ 10 பிஜி ப்ரொஃபஸர்ஸ் ஹூ ஆர் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு தெரிய வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, பிஜி ப்ரொஃபஸர்ஸ் ஹூ ஆர் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் 10 பேர், ஆனால் பிஜி ப்ரொஃபஸர்ஸ் ஹூ ஆர் நாட் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் கேட்டிருக்கோம். இப்போ ஹூ ஆர் நாட் டீச்சிங் எக்கனாமிக்ஸுங்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் பிஜி வந்து மொத்தத்தில் 40 பேர் இருக்கிறாங்க. அந்த 40 தான் இவங்க. இப்போ பிஜி ப்ரொஃபஸர் ஹூ ஆர் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் எத்தனா 10 பேர். நாட் டீச்சிங்னா அந்த 40லேருந்து இந்த 10 மைனஸ் பண்ணிட்டோம்னா 30 பேர். இவ்வளோ தான் மொத்த கான்செப்ட். ஓகே, ஐ ஹோப். திரும்பியும் சொல்கிறேன், நம்பர் ஆஃப் பிஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் 40 பேர், யூஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸும் 5 பேர்,
யூஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் who are டீச்சிங் எக்கனாமிக்ஸும் சேம் தான் 5 பேர். ஸோ 2 பேருமே ஈக்குவல். அதுக்கப்புறம் என்னன்னா பிஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் who are டீச்சிங் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் பாப்புலேஷனில் 1/3, 45 into 1/3 15. அதுக்கப்புறம் பிஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் எக்கனாமிக்ஸில் எத்தனை பேர் டீச் பண்ணியிருக்காங்கன்னா 10 பேர். who are நாட் டீச்சிங் எக்கனாமிக்ஸும் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பிஜி காமர்ஸ் ப்ரொஃபஸர் who are டீச்சிங் எக்கனாமிக்ஸ் நமக்கு என்ன தெரிய வந்துடுது? 10 தெரிய வந்துடுது. who are நாட் டீச்சிங் எக்கனாமிக்ஸ்னு பார்க்கும்போது அந்த 40 10 மைனஸ் பண்ணால் 30 தெரிய வந்துடுது. இவ்வளோ தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 30 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ ஐ ஹோப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்மை நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேவா? மொத்தத்தில் எவ்வளோனா 30 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகே, ஃபைன். அவ்வளோதான், அதான் ஸ்டெப்ஸு. நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, இதுதான் ஸ்டெப்ஸு. இதை வச்சு நம்ம மூவ் பண்ணி கொண்டு போயிட்டோம், நம்ம அழகாக ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணியிருக்கிறோம். இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். ஓகேவா? இதை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ஃபுல்லாகவே. ஸோ மொத்தத்தில் நமக்கு எவ்வளோன்னா 30 பேர் தான் நமக்கு நாட் டீச்சிங் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம நேராக கொஸ்டின் நம்பர் 4 பேர்லாம். கொஸ்டின் நம்பர் 4 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 4 நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2/5 ஆஃப் தி காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் சி ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு காலேஜ் எக்ஸ் அப்படின்றாங்க. அப்போ இங்கே வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு காலேஜு சியில் இருந்திருக்காங்க, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி காலேஜ் எக்ஸுக்கு போயிட்டாங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. த ரேஷியோ ஆஃப் நியூலி ஜாயின்ட் காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஓல்டு காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இன் காலேஜ் எக்ஸ், அதாவது காலேஜ் எக்ஸில் நியூலி ஜாயிண்ட்டுக்கும் ஓல்டு ஜாயிண்ட்டுக்கும் எவ்வளவு ரேஷியோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 இருக்கிறாங்க, இங்கே ஒரு 7 இருக்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். The number of old commerce professor in college X is what percentage of literature professor in college B அப்படின்னு கேட்குறோம். ஓகே, அதை நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேள்வி மட்டும் நம்ம முடிச்சுக்கிட்டோம். 2/5 ஆஃப் தி காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் சி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 40 பேர் இருக்கிறாங்க. இந்த 40ல் 2/5 அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 into 2/5 அப்படின்றாங்க. இப்போ 40 into 2/5 பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வரும்னா ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணி இங்கே 8ன்னு வரணும். 8 2s are 16. அப்போ 16 மெம்பர்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, காலேஜ் சியிலேருந்து காலேஜ் எக்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றி விட்ருக்காங்க. மொத்தத்தில் 16 பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா ரேஷியோ ஆஃப் நியூலி ஜாயின்டு ப்ரொஃபஸர், நியூலி ஜாயின்டு காமர்ஸ் ப்ரொஃபஸர் அண்ட் ஓல்டு காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் எக்ஸ்னா 8:7 கொடுத்துருக்கான். ஓகே, அப்போ நியூலி ஜாயிண்ட்டுக்கு வந்து 8, ஓல்டு ஜாயிண்ட்டுக்கு வந்து 7. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ த நம்பர் ஆஃப் ஓல்டு காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் எக்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் பி. அதாவது காலேஜ் எக்ஸில் இருக்கக்கூடிய ஓல்டு காமர்ஸ் ப்ரொஃபஸர் வந்து காலேஜ் பியில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர்ஸுக்கு எத்தனை பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். சரி, அதை நம்ம மூவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே மொத்தம் எவ்வளோ பேர் இருந்தாங்க, 16 பேர் போயிருக்காங்களா? இந்த 16 பேரை நம்ம அந்த ஓல்டு காமர்ஸ் ப்ரொஃபஸர் எத்தனை பேர் இருந்தாங்க, 7 பேர் இருந்தாங்களா? அப்போ 7 இங்கே நமக்கு எவ்வளோ வந்தது, 8, விச் மீன்ஸ் 7/8. ஏன்னா அந்த ரேஷியோ வந்து ஓல்டு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஓல்டை வச்சு தான் நம்ம கொண்டு போக போகிறோம். அப்போது இப்போ காலேஜ் எக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். 16 into 7/8 நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் இங்கே நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்துடும். அப்போ 2ன்னு வரும்போது 7 2s are 14 அப்படின்னு நம்ம கிடச்சிடும். அப்போது மொத்தத்தில் இப்போ எனக்கு காலேஜ் எக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஓல்டு காமர்ஸ் ப்ரொஃபஸர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்கான், இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் பின்னு கேட்டிருக்கான். அப்போ லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் பி எவ்வளோ இருக்கிறாங்க, 35 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த 14 அங்கே 35. ஓகேவா? அப்போ எத்தனை பெர்சன்டேஜாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது விச் மீன்ஸ் 14 டிவைடட் பை 35 into 100. அப்போ இதை பொறுத்து தானே அதை கேட்டிருக்கிறாங்க. அப்போ எதை கேட்டிருக்காங்க, எதை பொறுத்து கேட்டிருக்காங்களோ அதை நியூமரேட்டர்லையும் வித் ரெஸ்பெக்ட் டு எதை கேட்டிருக்காங்களோ டினாமினேட்டர்லையும் வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
2/5 into 100. ஸோ 1/5 into 100 பார்க்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% வரும். ஸோ 2/5 into 100 பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்துரும்னா 40% அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா 1/5ங்கிறது 20%, 2/5ங்கிறது நமக்கு எவ்வளோ 40% அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்க போகிறது என்னன்னா கொஸ்டின் நம்பர் 5. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா இந்த இதில் கடைசி கேள்வி. ஸோ ஃபைனல் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஈச் காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் ஏ ஹேஸ் பெர்மிஷன் டு டேக் 2 leaves வீக்லி அப்படின்றாங்க. அப்போ பெர்மிஷன் கொடுக்குறாங்க, 2 லீவ் எடுத்துக்கலாம் வீக்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈச் வீக்லி லீவ் would result in the deduction of rupees 300. ஓகேவா, ஒவ்வொரு வீக்லி லீவுக்குமே எவ்வளோ ரூபா எடுக்கிறாங்க அப்படின்னா, குறைக்கிறாங்க அப்படின்னா 300 ரூபா அவங்களுடைய சேலரியிலேருந்து கம்மி பண்ணுறாங்க. ஓகே, இஃப் 30% ஆஃப் காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் ஏ, அப்போ காலேஜ் ஏன்னு சொல்கிறோன்னே நம்ம என்ன பண்ணிக்கணும், நேராக காலேஜ் ஏயை பார்க்கணும். காலேஜ் ஏல எந்த டிபார்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்கன்னா காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ். அப்போ 30 பேர் இருக்கிறாங்க. அப்போ 30% ஆஃப் காமர்ஸ் ப்ரொஃபஸருங்கும் போது 30% ஆஃப் 30 மெம்பர்ஸ். இப்போ 30% 30 மெம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு எல்லாம் கேன்சல் பண்ணால் 9 காமர்ஸ் ப்ரொஃபஸர். இப்போ 9 காமர்ஸ் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் ஏ டேக் டோட்டல் ஆஃப் 12 வீக்லி லீவ்ஸ் இன் எ மந்த். இப்போ ஒரு வீக்லி லீவுக்கு அவன் 300 ரூபா பிடிக்கிறான்னா, இப்போ 12 வீக்லி லீவுக்கு அவன் எவ்வளோ ரூபா பிடிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600 ரூபா அவன் என்ன பண்ணுவான், பிடிச்சிருவான். ஓகே ஃபைன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 வீக்லி லீவ்ஸ் இன் எ மந்த் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ தான் இந்த இதில் தான் கேள்வியே கேட்குறான். வாட் வில் பி த ஆவரேஜ் நெட் சேலரி ஆஃப் தோஸ் ப்ரொஃபஸர்ஸ் இந்த மந்த் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆவரேஜ் நெட் சேலரி ஆஃப் தோஸ் ப்ரொஃபஸர்ஸ் இன் மந்த்னா அவன் கேட்குறது ஆவரேஜ் நெட் சேலரி. ஓகேவா, அப்போ ஆவரேஜ் நெட் சேலரியை நான் கண்டுபிடிக்கணும்னா நான் கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளோ டிடக்ஷன் நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ ஆவரேஜ் டிடக்ஷன் எவ்வளோன்னு நான் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆவரேஜ் நெட் சேலரி என்னங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆவரேஜ் டிடக்ஷன்னா மொத்தத்தில் அவன் 12 பேருன்னு சொல்லிட்டாங்க, 12 லீவுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் எனக்கு எவ்வளோனா 3600 ரூபா. மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 9 மெம்பர்ஸ். அப்போது 9ஆல் டிவைட் பண்ணிட்டா எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிவைட் பண்ணி பார்க்கும்போது 400ன்னு வரும். இப்போ இந்த 400 ரூபா தான் எனக்கு ஆவரேஜ் டிடக்ஷன். அப்போ ஆவரேஜ் நெட் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா கொடுக்குறாங்க ஒவ்வொரு காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸுக்கும். 30,000ல் இருந்து நான் இந்த 400 ரூபாயை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 29,600 ருபீஸ் தான் எனக்கு ஆவரேஜ் நெட் சேலரியாக இருக்கும் ஃபார் அந்த 12 ப்ரொஃபஸர்ஸுக்குமே. அப்போ எனக்கு எவ்வளோ வந்துடும் அப்படின்னா ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 29,600 அப்படின்னு வந்துருங்க. ஓகே, ஸோ ஃபைன். ஐ ஹோப் இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெத்தடாலஜிங்கிறது பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஸோ பை தி வே நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து இப்போ நான் சொன்னது வந்து டேபிள் டிஐ பேஸ் பண்ணி நான் முடிச்சிட்டேன். இது கொஞ்சம் லென்த்தியாக போகுது. அதனால் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன்னா கேஸ்லெட் டிஐ பற்றி நான் போடுறேன். அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பேசிக்காக இதுதாங்க. இந்த மாதிரி நம்ம டீகோடிங் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஃபைனலாக ஒன்றே நான் சொல்லிக்கிறேன். எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஃபரன்ஸ் இன் நம்பர் ஆஃப் ஹவரை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது டோட்டல் பாப்புலேஷன். மூணாவது காம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நாலாவது பெர்சன்டேஜை கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. அஞ்சாவது டிடக்ஷன் அண்ட் ஆவரேஜ் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ டிடக்ஷன் ஆவரேஜ் பார்க்கும்போது ஆவரேஜ் டிடக்ஷன் ஆவரேஜ் நெட் சேலரி அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது தாங்க மொத்தத்தில் அல்ட்ரா கண்டென்ட்னு நான் சொல்லுவேன். இது ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டேபிள் பேஸ் பண்ணி நம்ம அடுத்து மூவ் பண்ணோம். இது எல்லாமே நமக்கு முடிஞ்சிடுங்க. வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் டேபிள் தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு சம் பார்க்கும்போதும் இந்த மாதிரி பக்கத்தில் அந்த டேபிளை வச்சு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபைன். அடுத்த சம்மு கேஸில் டிஏ பேஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதன். தேங்க்யூ.